எங்கட உள்ளத்துக்கு ஈமான் பற்றாக வரல, எங்கட உள்ளத்துக்கு இஸ்லாம் தரிபடல்ல பற்றாக அல்லாஹ் கிஃப்டா கொடுத்தான். நாங்க அதை தேடி எடுக்கும். ஏஐ எவ்வளவு நேரம் வீணாக்குறோம். கேம்ஸ் ஆகப்பெரிய சோதனை. முஸ்லிம் ஏன் உருவானது தெரியுமா? இந்த மஸ்ஜித் ஏன் உருவானது தெரியுமா? அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆன் அதனுடைய தர்ஜுமா வாசிக்கிற இடமாக இருக்க வேண்டும். புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகள் படிக்கப்படுகின்ற இடமாக இருக்க வேண்டும். சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கிஃப்டா கொடுத்தான். நாங்க அதை தேடி எடுக்கணும், வேண்டி எடுக்க வேண்டி இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்கள் அல்லாஹ் என்றால் கட்டுப்பட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் அடிபணிந்தார்கள், குர்ஆன் என்றால் அடங்கினார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா என்றால் பின்பற்றினார்கள். எங்கட நிலைமை என்ன? அன்பார்ந்தவர்களே, குர்ஆன் ஹதீஸ் என்று பேசுகிறோம், குர்ஆனை படிக்கத்தான் எங்களுக்கு நேரம் இல்லை. அப்படித்தானே? மற்ற எல்லாத்துக்கும் நேரம். ஒரு நாளைக்கு ஃபேஸ்புக்ல எவ்வளவு நேரம் கழியுது, வாட்ஸ்அப்ல எவ்வளவு நேரம் கழியுது, யூடியூப்ல எவ்வளவு நேரம் கழியுது, கூகுள்ல எவ்வளவு நேரம் போகுது. இப்ப வந்திருக்கிற பெரிய முசீபத்து ஏஐ. எவ்வளவு நேரம் வீணாக்குறோம். கேம்ஸ் ஆகப்பெரிய சோதனை, முசீபத்து. அந்த கேம்ல உட்கார்ந்து இன்டர்நெட்டை செலவழிச்சு எவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்றோம். எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, குர்ஆனை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, குர்ஆனை விளங்குறதுக்கு நேரம் இல்லை. ஏன்? எங்கட உள்ளத்துக்கு ஈமான் பற்றாக வரல, எங்கட உள்ளத்துக்கு இஸ்லாம் தரிபடல்ல, பற்றாகல்ல, இஸ்லாமிய உணர்வு வரல. அன்பார்ந்தவர்களே, அது வந்துவிட்டால் குர்ஆனை படிப்பது லேசாகிவிடும். புகாரி முஸ்லிம் ஹதீஸ் கிதாபுகள் தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்குது. அன்பார்ந்தவர்களே, கண்டிருக்கிறோமா? பார்த்திருக்கிறோமா? வாசித்திருக்கிறோமா? நானும் யோசிக்க வேண்டும், ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். இந்த மஸ்ஜித் ஏன் உருவானது தெரியுமா? இந்த மஸ்ஜித் ஏன் உருவானது தெரியுமா? அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆன் அதனுடைய தர்ஜுமா வாசிக்கிற இடமாக இருக்க வேண்டும். புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகள் படிக்கப்படுகின்ற இடமாக இருக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் இந்த மஸ்ஜிதில் இருந்து உருவாகுகிறதா? அதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கிறோமா? அன்பார்ந்தவர்களே, 5 நேரம் தொழுகிறதா இருந்தா எந்த பள்ளியிலையும் தொழுதுட்டு போயிடலாம். ஜும்மா எல்லா பள்ளியிலையும் நடக்குது, போயிடலாம். எதற்காக இந்த மஸ்ஜித்? ஊரை 2ஆக பிரிப்பதற்கா? சமூகத்தை துண்டாடுவதற்கா? ஜமாத்தை 2ஆக்குறதுக்கா? இல்லை சகோதரர்களே, இல்லை. சுன்னா அடிப்படையில் 5 நேரம் தொழ வேண்டும். சுன்னா அடிப்படையில் ஜும்ஆ நிறைவேற வேண்டும். குத்பாக்களும் பயான் நிகழ்ச்சிகளும் கதைகளும் கஃப்சாக்களும் வெறுமனே ஆதாரமற்ற வரலாற்று செய்திகளும் இல்லாமல் அல் குர்ஆனிய வசனங்களினூடாக, நபிகளாருடைய சுன்னாக்களினூடாக, நபித்தோழர்களின் வரலாற்று செய்திகளினூடாக அலங்கரிக்கப்பட வேண்டும்.